نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله عز وجل أعوذ بالله من الشيطان الرجيم إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم أشراف أمتي حملة القرآن وأصحاب الليل صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். மரியாதைக்குரிய விழாவினுடைய தலைவர் முதல் இங்கு மேடையில் வீற்றிருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமா பெருமக்கள், அசாதிஜை கராமுகள், சமுதாய பிரமுகர்கள், இந்த மதரசாவினுடைய நிர்வாக பெருமக்கள், பட்டம் பெற்ற ஹாஃபிஸுகள், அவர்களுக்காக வாழ்த்தி துவா செய்ய வந்திருக்கிற பெரியோர்கள், சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவர் இப்ப தொடங்குறாரு, எப்ப பயானம் முடிப்பாரு அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாத்துட்டும் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் முடிச்சுட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைக்கிறதுக்குள்ள நான் முடிச்சிடுவேன். இன்ஷா அல்லாஹ் தொழுக நேரம் முடிவாயிருக்கு, சாப்பாட்டு நேரம் முடிவாயிருக்கு, நான் எப்போ முடிக்கணுங்கிறதும் முடிவாயிருச்சு. அதை உங்கள்கிட்ட இப்போ சொல்ல முடியாது, சொன்னால் கடிகாரத்தையே பார்த்துட்டு இருப்பீங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் கொஞ்ச நேரத்தில் நம்ம முடிச்சிடலாம். அல்லாஹுவின் பேரருளால் இங்கே பல்லாண்டுகளாக ஹிஃபுது செய்தவர்களுக்கு ஹாஃபிஸ் சனது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹாஃபிதுகளில் நிறைய பேர் ஏற்கனவே இமாமத்திலே இருக்கிறார்கள், மக்தபுகளிலே இருக்கிறார்கள், நர்ஸில் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இப்போது ஹாஃபிது பட்டம் பெற்றிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இங்கு எல்லாரும் ஒரு ஆயத்தை தொடர்ந்து ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிதுன். ஹாஃபித் என்பதை நாம் இவர்களுக்கெல்லாம் ஹாஃபித் என்று சொல்லுகிறோம். ஆச்சரியம் என்னன்னா, அல்லாஹ் தன்னை ஹாஃபித் என்று சொல்லுகிறார். வ இன்னா லஹு லஹாஃபிதுன், நாம் பாதுகாப்போம் ஹாஃபித் என்கிறார். தௌராத் அல்லாஹுடைய கிதாபு தான், ஆனால் பாதுகாப்பாக இல்லை. இன்ஜீல் அல்லாஹுடைய கிதாபு தான், பாதுகாப்பாக இல்லை. ஜபூரும் பாதுகாப்பாக இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அந்த ஜபூர், இன்ஜீல், தௌராத் இதிலெல்லாம் வஇன்னா லஹு லஹாஃபிதுன் என்கிற வார்த்தை இல்லை. நான் பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, குர்ஆனுக்கு மட்டும்தான் சொன்னான். எனவே அல்லாஹ் பாதுகாக்கிறான். பாதுகாக்கிற வழிகள் நிறைய, பாதுகாக்கிற வழிகள் நிறைய. ஜிப்ரீலிடம் அனுப்பி வைக்கிறான். அபாரமான மனன சக்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கொடுக்கிறான். சனுக்ரிஉக ஃபலா தன்ஸா, நீங்க மறக்க மாட்டீங்க. லா துஹர்ரிக் பிஹி லிசானக், சும்மா அப்படியே வாயை அசைச்சு பார்க்க வேண்டாம். நாம் இதை பாதுகாப்பது, ஒன்று திரட்டுவது, அதை பாதுகாப்பது எல்லாம் நம்முடைய பணி. இன்னாலைனா ஜம்அஹு வ குர்ஆனா. ரசூலுக்கு அபாரமான ஆற்றல், மனன சக்தியை கொடுத்தான். ஏன்? அவர்கள் வந்து சொல்லுவதை மனப்பாடம் செய்து கொள்ளுகிற சஹாபாக்களுக்கு மனன சக்தியை கொடுத்தான். குவத்துல் ஹிஃப்ஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இருந்தது, குவத்துல் ஹிஃப்ஸ் சஹாபாக்களுக்கு இருந்தது.
சஹாபாக்களின் மனன சக்தி அபாரமானது. சீரா அல் ஹலபியா கிதாபுகளில் எழுதுகிறார்கள். அல்லாம இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சூரத்துல் அன்ஆமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை மர்ரத்தன் வாஹிதத்தன் ஒரு தடவை ஓதுன உடனே திரும்ப ஓதிருக்காங்க. அன்ஆம் எவ்வளவுங்க? 1.25 ஜுஸு. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி خلقஸ் ஸமாவாதி வல் அர்த வஜஅல الظُّلُمَاتِ வன்-நூர் ثم الذين كفروا بربهم يعدلون से शुरू होकर إن ربك لسريع العقاب وإنه لغفور رحيم. 1.25 ஜுஸு. ஒரு தராவீஹ்ல நாம ஓதுறோமே 1.25 ஜுஸு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரே தடவை ஓதினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே தடவை ஓதினார்கள். ஓதி முடித்தவுடன் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்திருச்சாங்க. யா ரசூலல்லாஹ் நான் ஓதுறேன். ஓது. 1.25 ஜுஸுவையும் ஓதினார்கள். கேட்டது ஒரு தடவை. குர்ஆனை பாதுகாத்தது எப்படி? ரசூலுக்கு மனன சக்தி, சஹாபாக்களுக்கு மனன சக்தி, அதற்கு பின்னாலே வந்தவர்களுக்கெல்லாம் மனன சக்தி. அந்த மனன சக்தியில் கொஞ்சம் தான் இப்போது நாமெல்லாம் ஹாஃபிதுகளாக இருக்கிறோம். இது நம்முடைய முயற்சி அல்ல. இஸ்தஃபைனா மின் இபாதினா, அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான் இவர்கள் ஹாஃபிதாக வேண்டும். சில பேர் நினைக்கலாம் நம்ம 3 வருஷம் போனோம்னா ஹாஃபிஸ் ஆயிரலாம், 3 வருஷம் போனா பிகாம் ஆயிரலாம், 3 வருஷம் போனா பிஏ ஆயிரலாம், எந்த டிகிரி வேணாலும் ஆயிரலாம். 3 வருஷம் முடிஞ்சா ஹாஃபிஸ் ஆயிரலாம்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் நாட வேண்டும். ஹாஃபிதுகள் என்பது அல்லாஹ்வின் நாட்டம். யாருடைய கல்பில் குர்ஆனை குடி வைக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். இவங்கெல்லாம் ஹிஃப்ஸ் மதரசா நடக்குது. நான் இங்க வந்திருக்கிற பொதுமக்களுக்காக, அவாமன் நாசுக்காக சொல்றேன். மதரசாவில் ஹிஃப்ஸ் ஓதுறவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? ஃபஜ்ருக்கு முன்னாடி தஹஜ்ஜுதுல குர்ஆன், ஃபஜ்ருக்கு பின்னாடி குர்ஆன், ஒரு 7:30-8 மணி வரை குர்ஆன், 1 ஹவர் பிரேக், 9 மணிக்கு குர்ஆன், திரும்ப 12 மணி வரை குர்ஆன், சின்ன பிரேக், தாமுக்கு பின்னாடி லொஹூர் டு அசர் குர்ஆன், அசர்ல ஒரு சின்ன பிரேக், மக்ரிப் டு இஷா குர்ஆன், இஷாவுக்கு பிறகு குர்ஆன். நாள் பூரா குர்ஆனோடு முஜாஹதா, குர்ஆனோடு போராடி போராடி போராடி, அதுலயும் ஆடி ஆடி அப்படியே ஓதி 3 வருஷம் கழிச்சு 4 வருஷம் கழிச்சு பட்டம் வாங்கிறது இவர்கள் சொந்த முயற்சி அல்ல. அல்லாஹ் சொல்லுவது போல இஸ்தஃபைனா மின் இபாதினா, நம் அடியார்களில் நாம் தேர்ந்த. அல்லாஹு யஸ்தஃபி மினல் மலாயிகத்தி ருசுலன் வ மினன் நாஸ். அல்லாஹ் மலக்குகள்ல இருந்தும் சரி மனிதர்கள்ல இருந்தும் சரி ரப்பு தேர்ந்தெடுக்கிறான். அபாரமான மனன சக்தி உள்ளவர்கள் குர்ஆனை கடைசி வரை கொண்டு போக வேண்டும் ரப்பு ஏற்பாடு செய்தான். சஹாபாக்களுக்கு மனன சக்தி கொடுத்தான். சில பேருக்கு எழுதும் வசதி கொடுத்தான். மட்டையில் எழுதினார்கள், எலும்பில எழுதினார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஜம்உல் குர்ஆன், குர்ஆனை ஒன்று திரட்டுற நேரத்துல ஆயத்துக்களை எல்லாம் கொண்டு வாங்கன்னு சொன்னப்போ சில சஹாபாக்கள் வீடுகள்ல ஒட்டகத்தினுடைய எலும்பு இருக்கா இல்லையா, ஒட்டகத்தோட தொடை எலும்பு, கால் எலும்பு ரொம்ப பெருசா இருக்கும், இங்கிருந்து அதுவரை இருக்கும் ஒரு எலும்பு. அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத்துல இருந்து ஒருத்தர் ஒரு எலும்புல எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த எலும்பை 2 பேர் தூக்கிட்டு வந்தாங்களாம், சந்தாக்கு தூக்கிட்டு வர்ற மாதிரி. என்னன்னா சூரத்துல் காஷியாவுடைய சில ஆயத்துகள் இதுல இருக்குன்னு தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. எழுதும் ஆற்றலை கொடுத்து பாதுகாத்தான், மனன சக்தியை கொடுத்து பாதுகாத்தான். அன்பிற்குரியவர்களே, குர்ஆனுக்கு குர்ஆனில் நிறைய பேர் வருது இல்லையா? குர்ஆன், ஃபுர்கான், நூர், விக்ர், கிதாப், இப்படி பேர்லாம் வருது இல்லையா? 55 பேர் குர்ஆன்ல இருக்குது. குர்ஆனுக்குள்ள பேர்கள், குர்ஆனுக்கு குர்ஆனிலே உள்ள சிறப்பு பெயர்கள் 55. அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, 55 பேர்ல அஃதல் 2 தான்.
ரெண்டே ரெண்டு பேர். என்ன தெரியுமா? ஒன்னு குர்ஆன் என்கிற பெயர், இன்னொன்னு கிதாப் என்கிற பெயர். ரெண்டே ரெண்டு பேர் தான் 55 பேர்ல சிறப்பான பேர். காரணம் எழுதுறாங்க, ஏன் இந்த ரெண்டு பேர் மட்டும் சிறப்பான பேர்? குர்ஆன் ஒன்னு கிதாப் ஒன்னு சொல்றீங்க. கிதாப் எழுதி எடுக்கப்பட்டது, குர்ஆன் ஓதி பார்க்கப்பட்டது. குர்ஆன் கியாமத்து வரை பாதுகாப்பாக இருப்பதற்கு இந்த ரெண்டு தான் வழிகள். ஒன்னு எழுத்து ரீதியாக பாதுகாப்பு, இன்னொன்னு ஓதுகிற ரீதியாக பாதுகாப்பு. ஓதி பாதுகாக்கிறார்கள் ஹாஃபிதுகள், எழுதி பாதுகாக்கிறார்கள் உலமாக்கள். உலமாக்களின் மூலம் குர்ஆனின் கருத்துக்கள் பாதுகாக்கப்படுகிறது, ஹாஃபிதுகளின் மூலம் குர்ஆனின் எழுத்துக்கள் பாதுகாக்கப்படுகிறது. எனவே 55 பெயர்கள்ல இந்த ரெண்டு பெயர் தான் சிறப்பான பெயர். ஒன்னு குர்ஆன், இன்னொன்னு கிதாப். அபாரமான மனன சக்தியை, நம்மளை தாண்டி மனன சக்தியை நமக்கு கொடுத்துருக்கான் குர்ஆன்ல. இந்த குர்ஆன மனப்பாடம் பண்ணவங்களே வேற ஏதாவது புக் எடுத்து மனப்பாடம் பண்ணாங்கன்னா முடிய மாட்டேங்குது அவங்களுக்கு. ரப்பு குர்ஆனுக்கு கொடுத்த சக்தி அது. இன்னைக்கு இருக்கிற மனப்பாடம் எல்லாம் அல்லாஹ் அக்பர். சில பேர்த்துக்கு அவங்க செல்போன் நம்பரே தெரியாது. உங்க நம்பர் என்னங்க அப்படின்னா இந்த அப்படின்ட்டு மொபைலே கையில கொடுத்துருவார். இல்ல நம்பர் சொல்லுங்க, கொஞ்சம் நீங்க பார்த்து சொல்றேன். நிறைய பேர்த்துக்கு மனைவி நம்பர் கேட்பாருங்க, அஹ்லியா முஹ்தரமா ஃபோன் நம்பர் சொல்லுங்க, தெரியாது. மனப்பாடத்திலேயே இல்லை. குவத்தை ஹிஃப்து என்பது அதுவும் இன்னைக்கு இந்த மீடியா, எலக்ட்ரானிக் மீடியா வந்ததுக்கு அப்புறம், கையில மொபைல் வந்து போனதுக்கு அப்புறம் அல்லாஹ் அக்பர், மனப்பாட சக்தியே போயிடுச்சு. எதா இருந்தாலும் அதுல பதிவு பண்றோம், எதா இருந்தாலும் போட்டோ எடுத்துக்கிறோம். அதை படிச்சு பார்த்து வைக்கிற மாதிரி திட்டமே இல்லை. வீட்டில் மனைவி சொல்லி விடுவாங்கல்ல, வழக்கம் போல ஒரு 2-3 ஜாமானமா இருந்தா ஓகே. கத்திரிக்காய் 1/2 கிலோ, தக்காளி 1/2 கிலோ, புதினா சொல்லி விட்டா வாங்கிட்டு வந்துடுவார். ஒரு 5 ஜாமானம் சொல்லிட்டோன்னு வைங்களேன், கொஞ்சம் எரி சொல்லு அப்படின்னு அது சொல்றத பூரா ரெக்கார்டு பண்றான். இஞ்சி பூண்டு மிளகா கொத்தமல்லி எல்லாத்தையும். இல்லைன்னா ஒரு சீட்டு எழுதிட்டு போகலைன்னா அங்க கடையில போய் முடிக்க வேண்டியதுதான். நம்ம மனன சக்தி அந்த அளவுக்கு ஆயிடுச்சு, யாருக்கும் எதுவும் நினைப்புல இல்லை. சில பேர்லாம் எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாம் சொன்னாங்கல்ல, பெரிய பெரிய ஆளுங்க காலம் பூரா வெறும் குழுவல்லாலேயே தொழுதுட்டு இருக்காங்க. 40 வருஷம் தொழுகையாளி, குழுவல்லா மட்டும்தான் ஓதுறார். சூரத்துல் இக்லாஸ் அவ்வளவுதான். என்ன ஆஜியார் ஹஜ்ஜுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்க, அங்கேயும் குழுவல்லா தான். வேற எந்த சூறாவும் மனப்பாடத்தில் இல்லை. எத்தனை எத்தனை சில பேர்த்துக்கெல்லாம் அதை தாண்டி ஏதாவது மனப்பாடம் பண்றதுன்னா பெரிய கஷ்டம். ஹாஃபிஸ்கள் முத்தஷாபிஹாத்துகள் எல்லாம் மனப்பாடம் பண்ணியிருக்காங்க. முத்தஷாபிஹாத்துகள்லாம் என்ன தெரியுமா? மாறி மாறி குழப்பற மாதிரி, ஒரே மாதிரி வேற வேற இடங்கள்ல வர்ற வசனம் ஒரே மாதிரி இருக்கும். அதையெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுல காப்புல வச்சுட்டு அவர் மனப்பாடத்தில் இருக்கணும், இல்லைன்னா வலிக்கிட்டு போயிடும். அப்படின்னு சூரா யாசின்ல ஓதிட்டு இருப்பார். டப்புன்னு அங்கிருந்து சூரத்துல் முல்குல போய் வண்டி பைபாஸ்ல போயிருச்சு. ஆரம்பிச்சது சூரா யாசின்ல, ஓதி முடிச்சது எங்க? பயக்கூலூன மத்தாஹதல் வாதி இன்குன்தும் சாதிகின். அது 30-40 இடத்துல வரும். 145 முத்தஷாபுகள் இருப்பதாக அல் இத்கான் ஃபி உலூமில் குர்ஆன் இமாம் சியூத்தி ரஹ்மத்துல்லாஹி எழுதுகிறார்கள். ஹாஃபிஸாக்களுக்கு ரொம்ப வழுக்கிட்டு போற இடம் 145 இடம் இருக்கான். நம்மெல்லாம் ஒரு குலியா ஐயுல் காஃபிரூன்ல எவ்வளவு வழுக்கிறோம் தெரியுமா? நான் பப்ளிக்க சொல்றேன். சில பேர் அதை ஓதுனாங்கன்னா 20 நிமிஷம் முடியாது அந்த சூறா. ஏன்னா அதுக்குள்ளேயே சுத்திட்டு இருப்பார். என்னைக்கோ ஒரு நாள் பேஷ்மாம் தொழுக வரல போல தெரியுது, முத்துவள்ளியை நிறுத்திட்டாங்க. தொழுக வையார், மகரிப் தொழுக வைக்கிறதுக்கு நின்றார். வேற சூறா ஓத வேண்டியதானே, குலியாயுல் காஃபிருன்னு ஓதுனார். ஓதிக்கிட்டே இருக்கிறார். அபுதுமா தாபு தாபு ஆபுதுமா தாபுதுன தாபுதுன ஆபுது 15 நிமிஷம் ஆகி தொழுக முடிய மாட்டேங்குது.
தொழுக முடியல. பேக்ல ஒரு ஆளு அப்பதான் தொழுக வர்றார். அவர் முன்னாள் நிர்வாகி, முன்னாள் பட்டேல் சாவர். அவர் முத்தவள்ளி வந்தவர் பார்த்தாரு, இந்த ஆளு குலியாயுல் காஃபிருன்னு ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. மகரிபில் ஆரம்பிச்ச தொழுகை விட்டா இஷாவாயிரும், ஏதாவது பண்ணணும்ட்டு என்ன பண்ண தெரியுமா, லக்கும் தீனுக்கும் வழியதுன்னு சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டி போயிட்டார். இந்த குலியாயுல் காஃபிருனை யாரையாவது ஓத விட்டீங்கன்னு வைங்களேன், பெரிய கஷ்டமா போயிடும். அப்போ எல்லா முத்தஷாபியாத்துகளையும் மனப்பாடம் செய்யணும் இல்லையா, அத்தனையும் மனப்பாடம் செய்யணும் இல்லையா. ஹாஃபிதுகளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற மனன சக்தி என்பது அவர்களுடைய முயற்சியும் அல்ல, அவங்க பெற்றோர்கள் வழியாக ஜீன்ல வருதுங்கிறாங்களே அப்படி வந்ததும் அல்ல. குர்ஆனை மனப்பாடம் செய்பவர்களுக்கு ரப்பு கொடுத்தது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், குர்ஆன் என்பது இந்த உலகத்திற்கு வந்தது பை ஹார்ட் வந்தது, மனப்பாடம் செஞ்சல்ல. உங்களுக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தடவை என்ன சொன்னாங்க, மா அன பிகாரி, மா அன பிகாரி, நான் ஓதுறவன் இல்லை, நான் ஓதுனவன் இல்லை. அப்ப எப்படி ஓதுனாங்க, கூப்பிட்டு விட்டு இறுக்கமா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கட்டி பிடிச்சு விடுறாங்க, கட்டி பிடிச்சு விட்டுறாங்க. அதுல ரெண்டும் அப்படியே இறங்கிருச்சு, ஹார்ட் டு ஹார்ட். அங்கிருந்து வந்த மனன சக்தி சொந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனன சக்தி இருக்குதுன்னோ எனக்கு ஓதும் ஆற்றல் இருக்கிறதுன்னோ சொல்லல. அவர்கள் 3 தடவையும் சொல்லுகிறார்கள் மா அன பிகாரின், நான் ஓதுறவன் அல்ல. அப்ப எப்படி ஓதினார்கள், ஜிப்ரீல் கொடுத்த குவத்தே ரூஹானி, அது குவத்தே ஹிஃப்ஸ், அது குவத்தே ரப்பானி, அந்த குவத்து உள்ள வந்தது. அந்த குவத்து தான் இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுக்க இருக்கிற ஹாஃபிதுகளுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற மனன சக்தி. இது ஹார்ட் பை ஹார்ட் வந்தது. எனவே ஒரு ஹாஃபிஸ் அவர் முயற்சியில் மட்டும் ஹாஃபிஸ் ஆகவில்லை, அவர்களுடைய ஜீன்ல அந்த மனன சக்தி இல்லை. இது வாழையடி வாழையாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம் இருந்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து, சஹாபாக்களிடம் இருந்து இப்படி வழி வழியாக வருகிறது. அதைத்தான் இன்றைக்கு ஹாஃபிதுகள் மனப்பாடம். அசல்ல ஹாஃபிதுகளுக்குள்ள பட்டமளிப்பு விழா என்பது குர்ஆனுக்காக எடுக்கப்படுகிற விழா, குர்ஆனுக்கு சங்கை செய்கிற விழா, குர்ஆனை மேன்மைப்படுத்துகிற விழா. இந்த உம்மத்தில் அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரிய கிருபை, கோடிக்கணக்கான பேர் ஹாஃபிதுகள். தௌராத்தை மனப்பாடம் செஞ்சவங்க 4 பேர் தானமா பூரா துன்யால. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், யூஷா அலைஹிஸ்ஸலாம், உஸைர் அலைஹிஸ்ஸலாம், அவ்வளவுதான். இந்த 4 பேரை தவிர வேற யாருக்கும் அட்டை டு அட்டை தௌராத், அதாவது அந்த தௌராத்தினுடைய முழு பலகைகளும் முழுசா மனப்பாடம் யாருக்குமே இல்லை. முழுசா மனப்பாடம் இஞ்சியிலும் இல்லை. முதல்ல இஞ்சியிலே இல்லை, அப்புறம் எங்க இஞ்சியிலோட மனப்பாடம் இல்லை, ஜபூர் இல்லை. இந்த உலகத்தில் வேதங்களின் ஹாஃபிதுகளாக அல்லாஹ் வைத்திருப்பது இவர்களை மாத்திரம்தான். ஹாஃபிதுல் குர்ஆன்கள் கோடிக்கணக்கான பேர். எப்படி வைத்து விட்டான், எங்காவது ஒருவர் ஏதாவது ஒரு சபையில் ஒரே ஒரு ஆயத்தில் சின்னதா அப்படி ஒரு வாவை விட்டுட்டார், ஒரு ஃபா விட்டுட்டார், ஒரு சும்ம விட்டுட்டார், ஏதாவது ஒண்ணு விட்டுட்டார், உடனடியாக 1000 பேருக்கு அது தெரியும். இந்த உம்மத்தின் வயசானவர் தப்பு செஞ்சா, இந்த உம்மத்துல சின்ன இந்த பச்சா 8 வயசு 10 வயசு பையன் சொல்லுவார், நீங்க ஓதுறது தப்பு. அல்லாஹ் செய்திருக்கிற பிரம்மாண்டமான ஏற்பாடு அது. திருக்குர்ஆனை மனப்பாடம் செய்த கோடிக்கணக்கான ஹாஃபிதுகள். இது அதனால தான் சொல்றோம், குர்ஆனை பாதுகாக்கப்பட்டிருக்கிறதுனா திருத்தவெல்லாம் முடியாது. இந்த இவனுங்கெல்லாம் இப்போ எனக்கு முன்னாடி அவங்க சபீர் சாப் அவன் வரகாத்துக்கும் அவங்க பேசினாங்கல்ல காதியானிகளை பத்தி, அவன் நிறைய குர்ஆன் எல்லாம் போட்டிருக்கான். இதுல வேடிக்கை என்னன்னா, அவன் அதுக்கு ட்ரூ குர்ஆன்னு பேர் வச்சிருக்கான். நம்ம நாமெல்லாம் பொய்யான குர்ஆன் மாதிரி, அவன் உண்மையான. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்காது அதுல. சூரத் தௌபாவுடைய ஆఖரி வசனங்கள்ல கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் இல்ல அந்த குர்ஆன்ல. சூரத்துல் கௌசர் இல்ல இந்த குர்ஆன்ல.
வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி அந்த ஆயத்து இல்லை அந்த குர்ஆன்ல. நிறைய ஆயத்து இல்லை, ஆனா குர்ஆனை ரெடி பண்ணியிருக்கான். ஆனா ரெடி பண்ணி வெளியே வந்து அடுத்த நாளே உன்னுடைய குர்ஆன் அல்லன்னு கண்டுபிடிச்சிருவோம். உலகம் பூரா அப்படித்தான். இங்க இருக்கிற ஆபீஸ்களை உட்கார வச்சா பூரா குர்ஆன் மாற்றம் என்ன என்று சொல்லி விடுவார்கள். கலீஃபா மஹ்மூன் ரஷீத்னு ஒருத்தர் இருந்தார். ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மகன் அப்பாசிய கலீஃபா, நல்ல கலீஃபா, நேர்வழி பெற்ற கலீஃபா. ஒரு சபையில பார்க்கிறார், முன்னாடி உட்காந்து எழுதிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அதுல ஒருத்தர் அப்படி பிரிண்ட் அடிச்ச மாதிரி எழுதுறாரு, அழகா எழுதுறாரு, அரபி கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கு. அவரை கூப்பிட்டு இவ்வளோ அழகா எழுதுறானே இந்த ஆளு யாருன்னு கேட்டார். அவன் பார்த்தா ஒரு யஹூதி, அவ்வளோ அழகா எழுதுறாரு. யஹூதியா இருந்தா பரவாயில்ல, எனக்கு இனிமேல் காத்திப் பர்சனல் அசிஸ்டண்டா நான் வச்சுக்கிறேன், எனக்கு இவர் தான் பிஏ வச்சுக்கிறேன், அரண்மனை வாழ்க்கை, பயங்கரமான சம்பளம் எல்லாம் கிடைக்கும், சேர்ந்து கொண்டார். அவன் வரலன்ட்டான். யாராவது இப்படி ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணுவாங்களா? ஜனாதிபதியே கூப்பிடுறார், ஜனாதிபதிக்கு பிஏ, கோடிக்கணக்கான வருமானம், அரண்மனை வாழ்க்கை, பணம்தான். ஏன்னாங்க சொன்னா இப்ப கூப்பிடுவீங்க, அப்புறம் போய் உட்கார வச்சுட்டு முஸ்லீம் ஆகும்பீங்க, இஸ்லாத்துல சேரும்பீங்க. நான் சம்பளத்துக்காக அதெல்லாம் பண்ண முடியாது, நான் யஹூதியா தான் இருப்பேன் தான். சரி போய் தொலைன்னு விட்டாச்சு, வேணான்னு விட்டாச்சு. கொஞ்ச காலம் கழித்து கலீஃபா மஹ்மூன் ஹஜ்ஜுக்கு போகிறார். ஹஜ்ஜுக்கு போறப்போ ஹஜ்ஜில் வச்சு பார்க்கறாங்க, தவாஃப்ல அவன் இருக்கான். அந்த ஆளு, இவன் அந்த நல்ல எழுதுற காத்திபு மாதிரி இருக்கு, கூப்பிட வந்தாள். அந்த ஆள் எப்படி மக்காவுக்குள்ள வந்தாரு, எப்படி காபாவுக்குள்ள வந்தாரு, எப்படி தவாஃப்ல வந்தாரு? மக்காவும் காபாவும் தவாஃபும் யாருக்கு மட்டும்தான் சொந்தம்? முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் சொந்தம். இருக்கிற கவர்மெண்ட் இனிமேல் எல்லாத்தையும் விட்டுருவானு போலதான் தெரியுது. சரி, எப்படி தவாஃப்ல இருக்குன்னு அவனை கூப்பிட்டு கேட்டா அவன் ஆகான ஒரு வரலாறு சொன்னான். நான் நீங்க கூப்பிட்டப்ப சேர மாட்டேன்னு தான் சொன்னேன், உங்களுக்கு தெரியும் நான் அழகா எழுதுவேன். அப்போல்லாம் எழுத்து குரான் தான், பிரிண்ட் குரான் கிடையாது, பிரிண்ட் வேதமே, பிரிண்டே கிடையாது, பிரிண்ட் மீடியாவே இல்லை. அப்போ நான் என்னுடைய கையில தௌராத்தை எழுதினேன், அழகா எழுதி கொண்டு போய் திருச்சபையில கொடுத்தேன் தௌராத்து அறிஞர்கள்ட்ட. அவங்கெல்லாம் வாங்கி பார்த்துட்டு என்னை ரொம்ப பாராட்டினாங்க. நான் உள்ள ஒரு வேலை பண்ணேன், என்னன்னா சில ஆயத்தை எடுத்துட்டேன், என்னோட வரி சிலதெல்லாம் உள்ள பூத்திட்டேன், எவனும் கண்டுபிடிக்கல. அதுக்கப்புறம் நான் இஞ்சியில அதே மாதிரி எழுதி கொண்டு போய் திருச்சபையில தேவாலயத்துல பாதிரியார்கள்ட்ட கொடுத்தேன். அதுலயும் அதே வேலையை வேணுமென்ட்டே பண்ணேன் ஒரு டெஸ்ட்டுக்காக. சிலதெல்லாம் எடுத்தேன், சிலதெல்லாம் சேர்த்தேன். என்னை ரொம்ப பாராட்டினாங்க என் எழுத்துக்கும் நான் தொகுத்ததுக்கும். அப்படியே அவங்க லைப்ரரியில தேவாலயத்துல வச்சுக்கிட்டானுவோம். அதே மாதிரி பண்ணலான்ட்டு தான் குரானையும் பண்ணேன். காலையில கொடுத்துட்டு வந்தேன், சாயந்தரம் கூப்பிட்டு விட்டானுவோம். காலையில கொடுத்துட்டு வந்தேன், கையால் எழுதிய குரான். இப்படி குறுக்க போனாங்கன்னா முடிக்கணும்னு அர்த்தம். அதாவது நீங்க முடிச்சிருங்க அப்படின்னு சில இடத்துல கண்ணியமா சொல்ல முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னா லெஃப்ட் டு ரைட்டு, ரைட்டு டு லெஃப்ட் அப்படி போனாங்கன்னா நம்மளா புரிஞ்சுக்கணும், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு. நான் இதை சொல்லி முடிக்கிறேன். குரான்ல போய் குரான் எழுதி அதுல சில வேலையெல்லாம் செஞ்சார். என்னன்னா ஒரு ஆயத்தை எடுத்துட்டு ஒரு ஆயத்தை பூத்திட்டு இந்த வேலையெல்லாம் சாயந்தரமே கூப்பிட்டு மூஞ்சில வீசி, இதெல்லாம் குரானே கிடையாது, நீ இதுல உன் சேட்டையெல்லாம் காட்டியிருக்க அப்படின்னு திட்டி அனுப்பிச்சாங்க. சத்திய வேதம் இது மட்டும்தாங்கிறத தெரிஞ்சுட்டு நான் அன்னைக்கு இஸ்லாத்துல சேர்ந்தேன். இப்ப நானு கலீஃபா அவர்களே, இப்ப நீங்க உங்களுக்கு பிய வேலையெல்லாம் இல்லை, காவலாளி வேலை கொடுத்தாலும் நான் வந்துடுவேன் அரண்மனைக்கு. நான் குர்ஆனை புரியாத போது நான் உங்களுடைய வேலையை மறுத்து விட்டேன். நான் அதைத்தான் சொல்லுகிறேன். குர்ஆன் காலங்களால் பாதுகாக்கப்பட்டது, ஹாஃபிதுகளால் பாதுகாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பணியை உலமாக்கள் அதன் கருத்துக்களை பாதுகாக்கிறார்கள், ஹாஃபிதுகள் அதன் எழுத்துக்களை பாதுகாக்கிறார்கள். துஆ செய்வோம், எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பட்டம் பெற்ற இந்த ஹாஃபிதுகள் எல்லாம் மௌத்து வரை குர்ஆனை மறக்காதவர்களாக ஆக்குவானாக. அல்லாஹ் ஹாதிமுல் குர்ஆன்களாய் இவர்களை கடைசி வரை ஆக்குவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு பெருமுயற்சியில் நீண்ட காலமாக நடத்தி வரக்கூடிய
இந்த மதரசாவை அல்லாஹ் கியாமத் வரை காயும் தாயுமாக்கி தருவானாக. ஜஸாக்கும் அல்லாஹு கைரல் ஜஸா. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.